ஹலோ ஹியூமன்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆகாஷ் ஃப்ரெண்ட். நம்ம இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 2 நியூஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து ஏடிஎம்கே, டிஎம்கே, இப்போ தாவேக்கா இருக்குது. பட் வந்து இதில் டிஎம்கே வந்து ஒரு கோரிக்கை வச்சாங்க. நான் காலை உணவு திட்டத்தை வந்து இப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இருக்க தாவேக்கா ஆட்சி வந்து அதை வந்து அப்படியே கரண்ட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ தாவேக்கா ஆட்சியில் இன்றைக்கி வந்து ஒரு சைன் பண்ணியிருக்காரு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்தில் 15,000 கோடி மதிப்புள்ள டேட்டா சென்டருக்கு வந்து கையெழுத்து போட்டிருக்காரு. இதில் வந்து வேலைக்கு வந்து 8,200 பேர் வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் வந்து காஞ்சிபுரங்கிறது ரொம்ப பசுமையான மாவட்டம். அந்த மாவட்டத்தில் டேட்டா சென்டர் போட்டாங்கன்னா அங்கே இருக்க தண்ணிலாம் வந்து ரொம்ப ட்ரைன் ஆயிரும். ஏன்னா டேட்டா சென்டருக்கு வந்து ரொம்ப பியூரிட்டியான ஆரோ வாட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம என்ன குடிச்சிட்டு இருக்கோமோ அதை விட ஃபில்ட்ரு பண்ண வாட்டரை மட்டும்தான் அதில் வந்து யூஸ் பண்ணுவாங்க டேட்டா சென்டரில். அப்படி இருக்கும்போது டேட்டா சென்டருக்கு வந்து அவங்க வந்து இன்றைக்கி 15,000 கோடி மதிப்பில் வந்து கையெழுத்து போட்டுட்டாங்க. இதனால வந்து விவசாயிகளை வந்து அவங்க வந்து யோசிக்காமல் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. இதே ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி துண்டை கட்டிக்கிட்டு நானும் விவசாயி மகனாக பிறக்கல அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து ஓட்டு கேட்டார் எல்லா விவசாயிங்கிட்டையும். பட் வந்து அந்த கடனை தள்ளுபடி பண்ணாமல் ஜூன் 1ஆம் தேதி வந்து எல்லா இடத்துலையும் வந்து போராட்டம் பண்ணாங்க. விவசாயிகள்லாம் சாகிற மாதிரி வந்து ரோட்டில் படுத்துலாம் வந்து பிரச்சனை பண்ணாங்க. பிரச்சனை மீன்ஸ் அவங்க ஆதங்கத்தை அவங்க வந்து தெரிவித்தாங்க. அப்படி இருக்கும்போது அதிலெல்லாம் வந்து அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்காம திருச்சியில் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 1 மாதம் தான் ஆகுது, என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. பட் வந்து ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி அவர் வந்து சொன்னது வேறையாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து காஞ்சிபுரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து அவர் ஆதரவு தெரிவித்து 15,000 கோடி அப்படி மதிப்புள்ள ஒரு டேட்டா சென்டரை விரிவாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது எந்த வகையில் வந்து நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. எனக்கு இது தீமைன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.